வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, திமுகவின் கொத்தடிமைகள் ஊபிஎஸ்ன்னு சொல்லுவோம்ல, அவங்க யாருன்னா இந்த தேரடி இந்திரகுமார். அவர் ஒரு பத்திரிகையாராம். எந்த பத்திரிகையில இருந்தாலும் வேலை பார்க்குதுன்னு தெரியல. அப்புறம் மில்டன் ஒண்ணு, இந்த சொல்லக்கூடாது, ஒருத்தர் உருவகேலி பண்ணக்கூடாது, அதனால நான் அதை விட்டுறேன். அவர் ஒருத்தர். அப்புறம் இந்த ஜீவ சகாப்தம், தான் உலகத்தின் பெரிய அறிவாளி, எனக்கு அப்படியே மண்டையில இருந்து மூளை வெளியே வலிஞ்சு ஒழுகுது அப்படின்ற அளவுக்கு பேசக்கூடிய ஒரு ஜீவ சகாப்தம். அப்புறம் இந்த ராஜகம்பர அப்பாசி உருவகேலி, இவரை மட்டும் நான் பண்ணிக்கிறேன். அவரை பார்த்தா எனக்கு சிரிப்பா வரும். இந்த முட்டை போண்டா மாதிரி உக்காந்துட்டு இருப்பாரு அவரு. அப்புறம் இந்த சுகனா திவாகர்னு ஒண்ணு. அப்புறம் இந்த லட்சுமி சுப்பிரமணியம்னா லட்சுமி ராமச்சந்திரனா ஏதோ ஒரு பொம்பளை, அது எப்பனாலும் சரி விஜயை பத்தி பேசினா சரி சொல்லி வாயை மூடிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க பாருங்க அந்த பொம்பளை. இதுகெல்லாம் சேர்ந்துக்கிட்டு விஜய் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லி சொல்றது, இந்த ஊபிஸை வச்சு சொல்ல வைக்கிறது. ஆளே இல்லாத பத்தி பேசுறதுக்கு இத்தனை பேர் எதுக்கடா வச்சிருக்கீங்க? யோசிங்க மக்களே. அப்புறம் சன் டிவி இருக்கு பார்த்தீங்களா, விஜய் படம் போடுறதில்ல. சன் மியூசிக்ல விஜய் பாட்டு போடுறதில்ல. டிஆர்பி அங்க படுத்து கிடக்கு. பாத்தீங்கல்ல, ஜனநாயகன் ஆடியோ லான்ச் அப்ப நானும் வர்றேன். அந்த ஒரு படம் இருக்குது பாத்தீங்களா, பிரியமான தோழின்னு ஒரு படம் இருக்கும். அதுல மாதவனும் ஜோதிகாவும் கல்யாணம் முடிச்ச புதுசுல மாதவன் அவங்களுக்கு ஒரு ஃபேஷியலுக்கு அந்த இதை தடவுவார், பப்பாளி பேஸ்ட்டை தடவுவார். உடனே நிரோசா மேம் இருக்காங்களே, அவங்க லிவிங்ஸ்டன் மாதவனோட அண்ணன். நிரோசா மேம் போய் அப்படின்வாங்க. உடனே என்ன அது மாதிரி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கேட்டு அதை செய்வாரு. அடுத்து அவங்க ஊட்டிக்கிட்டாங்கன்னா அப்படின்வாங்க, என்ன உனக்கு ஊட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு சீன் வரும், அது ஒரு ஜோக்கு மாதிரி வரும். அது மாதிரி ஜனநாயகன் பொங்கலுக்கு 9ஆம் தேதி வரப்போகுது. அப்ப நான் 10ஆம் தேதியே வருவேன். ஜனநாயகன் ரிலீஸ் இது இசை வெளியீட்டு விழா ஜி தமிழ்ல ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு வருது, 4:30 மணிக்கு வருது அப்படின்னா நான் 3 மணிக்கே வருவேன். அதாவது நடக்காத ஆடியோ லான்ச்சுக்கு சிவகார்த்தியன் உட்காந்துக்கிட்டு ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு பராசக்தியின் இசை வெளியீட்டு விழா சன் டிவியில் ஞாயிறு மதியம் 3 மணிக்கு காணுங்கள், நடக்காததுக்கு ப்ரொமோ பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கு. அது ஒண்ணு, அது என்ன கூட்டம்னு தெரியல, நம்ம சொல்ல வேண்டாம். அது உட்காந்துக்கிட்டு இருக்கு. நீ சன் டிவில விஜய் படம் போட மாட்ட, சன் மியூசிக்ல விஜய் பாட்டு போட மாட்டேற, உனக்கு டிஆர்பி படுத்துருச்சு. நீங்க போய் இப்ப கூட பாருங்க, இணையத்துல இருக்கு. ஜி தமிழ்ல எப்படி அந்த டிஆர்பி ஏறி இருக்கு. இது சன் டிவி அப்படி படுத்தே விட்டதையா அப்படின்ற அளவுக்கு கிடக்க அதோட டிஆர்பி. இவ்வளவு பண்ற இல்ல, விஜய் படம் போட மாட்டேன், விஜய் பாட்டு போட மாட்டேன்னா சன் நியூஸ்ல மட்டும் எதுக்கு விஜயை பத்தி பேசுற? விஜயை பத்தி அதுவும் ஏதாச்சும் ஒண்ணு, விஜய்க்கு லேசா ஒரு சர்க்கிளான ஏதாச்சும் ஒரு இது வந்துருச்சு, இந்த ஜனநாயகனுக்கு ஒரு சிக்கல், இந்த அதுக்கு ஒரு சிக்கல், இந்த ஒருத்தர் எப்படி அந்த இது மேல ஏறி ஸ்பீக்கர் மேல ஏறி நின்னுட்டாரு, அந்த கரூர் மேட்ரு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஜய் சம்பந்தப்பட்டமான ஒரு விஷயம் நடந்துருச்சு இந்த தமிழ்நாட்டுல அப்படின்னா, தமிழ்நாட்டுல வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, இதுதான்டா எர்ரா அப்படின்னு சொல்லிட்டு 50 பேர் கூப்பிடுறது. நான் சொன்னேன்ல, இந்த ஊபிஸ் உளுந்தம்பருப்பு இருக்காங்கல்ல, உடன்பிறப்புன்னு சொல்லிட்டு அவங்கள பூரா கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, அது எப்படி ஒரு நெறியாளர் இருப்பாரு, அரசியல் விமர்சகர்னு திமுக சொம்பு, பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு ஒரு திமுக சொம்பு, அப்புறம் இன்னொன்னு என்னென்னமோ அந்த சாரி இந்த சாரி என்னென்னமோன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கிறது பூரா உளுந்தம்பருப்பு தான், உடன்பிறப்பு தான். ஒரே ஒரு தாவே காக்காரு, அவரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு 50 பேரும் பேசுறது. 50 பேருக்கு பேச பாயிண்ட் இல்ல, மறந்துட்டாங்க அப்படின்னா பேக்ல இருந்து சொல்றது. அது யாரு? நெறியாளர் காதுல. உடனே அவர் என்னமோ தானா கேட்கிற மாதிரி பேக்ல இருந்து அவன் சொல்லுவான், இந்த கேள்வியை கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவரு என்னமோ மடக்கிட்ட மாதிரி, இந்த குணசேகரன் ஒருத்தர் அப்படியே என்னமோ சாதிச்சிட்ட மாதிரி, உங்க தலைவர் இப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கல் அடிக்கும் அந்த ஆளு. இந்த ஆளெல்லாம் ஒரு நெறியாளர்னா என்ன தெரியுமா? முதல்ல நடுநிலைமையா இருக்கணும். ஏன் தமிழ்நாட்டுல வேற பிரச்சனையே இல்லையா? எங்க தலைவரை வச்சுதான் நீ பேசுவியா? இப்ப உண்மையான வேணா சன் டிவில நீ எங்க தலைவர் படம் போடுறது இல்ல, சன் மியூசிக்ல பாட்டு போடுறது இல்ல, அப்புறம் என்னத்துக்கு எங்க தலைவரை பத்தி பேசுற? அப்ப அதுல மட்டும் டிஆர்பி ஏத்திக்கிடணும், அதுல நீ சம்பாதிக்கணும். அப்போ உனக்கே தெரியுது எங்க தலைவரை வச்சுதான் உனக்கு டிஆர்பி ஏத்தி சம்பாதிக்கணும்ன்றது. சம்பாரிச்சுட்டு போ, எல்லாருமே எங்க தலைவரை அடிச்சுதான் சம்பாதிக்கிறாங்க, நீயும் அடிச்சுட்டு போ. ஆனா ஓவரா அடிக்காத, என்னமோ பெரிய நல்லவே மாதிரி நடிச்சுக்கிட்டு அடிக்காத. மித்தவங்க எல்லாம் நடிக்காம சம்பாதிக்கிறாங்க, அடிக்கிறாங்க. நீ நீ எல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லைன்னு நடிச்சுக்கிட்டு அடிக்கிற பத்தியா, அது பண்ணாத. எங்க தலைவர் தான் தமிழ்நாட்டுல பொருட்டு, எல்லாமே. மித்த எல்லாருமே உருட்டு தான். நன்றி, வணக்கம் மக்களே, வணக்கம்.